ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியின் பாதைக்கான 8 படிகள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். நீங்கள் சிந்திப்பதை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சில உறவுகளை இழப்பதை கூட பொருட்படுத்தாத அளவிற்கு உங்களுடைய குறிக்கோள் அவ்வளவு முக்கியமானதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். இதற்கான செயல்பாட்டில் நான் தூக்கக் கோளாறுகள், என்னுடைய ஜீரண மண்டல பலகீனம் அல்லது உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை வியாதி முதலியவற்றால் பாதிக்கப்பட்டால் இந்த சாதனையினால் என்ன லாபம்? அத்துடன் நான் மன அழுத்தம், சில நேரங்களில் தற்கொலைக்கு தூண்டப்படுவது போன்ற மனநோயினாலும் பாதிக்கப்படலாம். இந்த வாழ்க்கையின் இதே குறிக்கோளை மன அமைதியை இழக்காமல் என்னால் அடைய முடியும். ஒருவர் ஏற்கனவே நிச்சயித்த தேதிக்கு பிறகு கூட அந்த சாதனை நிகழலாம். எனவே வெற்றியின் பாதைக்கான முதல் படி என்னவென்றால், பிறர் வேலை செய்யும் வேகத்தை விட மெதுவாக சென்று அடையும்படி உங்களது குறிக்கோளை ஒருவருக்கு திரும்பவும் விளக்க வேண்டும். தவறான ஆற்றலுடன் சேர்ந்து நாம் வேலை செய்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேகம் மற்றும் கவலைக்கான காரணமாக இருக்கின்றது என்று நாம் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த வேகம் மற்றும் கவலை என்கிற நோய்க்கான காரணம் போட்டி உணர்வே அன்றி வேறொன்றும் இல்லை. இந்த சமூகத்தில் போட்டி உணர்வு தேவையற்ற ஆற்றல் அல்ல. ஆனால் இந்த போட்டி உணர்வுக்கு ஒப்பிடுதல் துணை செய்யும் போது அல்லது ஒப்பிடுதல் கலக்கும் போது அது எதிர்மறையானதாக அல்லது சுயத்திற்கு கேடு விளைவிப்பதாக ஆகிவிடுகிறது. எனவே போட்டியிடுங்கள். போட்டி உணர்வு ஆரோக்கியமானதுதான். ஆனால் ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடுதல் ஆரோக்கியமில்லாதது. அத்துடன் வெற்றியின் குறிக்கோளை நோக்கி நகரும் போது மிகப்பெரிய லட்சியத்தை நேரடியாக அடைவதற்கு பதிலாக சிறிய குறிக்கோள்களை அமைத்து அதை அடைய வேண்டியது முக்கியமானதாகும். இவ்வாறு செய்வதனால் இது நம்முடைய பயணத்தை மிகவும் லேசாக வைத்திருக்கின்றது. வெற்றியின் பாதையிலேயே செல்ல வைக்கிறது. பயணத்தில் கஷ்டங்கள் வரும்போது நம்மை சோர்வடையாமல் பார்த்து கொள்கிறது. வெற்றியின் பாதை மிக நீண்டதாக இருக்கும்போது அதில் பயணம் செய்யும் ஒருவர் சுமையில்லாதவராக இருப்பதற்கான வழி இதுவாகும். இதன் இன்னொரு முக்கியமான பலன் என்னவென்றால், வெற்றியை நோக்கிய ரிலாக்ஸான பயணம். இந்த பயணத்தில் பங்கு கொண்டுள்ள பிறரையும் திருப்தி அடைய வைக்கின்றது. அவர்களுடனான உறவில் பனிப்போரை ஏற்படுத்தாது. பெரும்பாலும் மனிதர்கள் அவர்களுடைய வேலை அல்லது தொழில் இலக்குகளில் தீவிரமாக இருக்கிறார்கள். அப்படி பிஸியாக தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு 12 மணி நேரம் வேலை செய்வது ஒரு சாதாரணமான விஷயமாக ஆகிவிடுகிறது. அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்களிடம் நேரம் இருப்பதே கிடையாது. இது அவர்களுக்குள்ளே தூரத்தையும் வேறுபாடுகளையும் உருவாக்குகிறது. இதனால் பெரும்பாலும் குழந்தைகள், கணவர்கள் அல்லது மனைவிகள் அனைவரும் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றார்கள், அதிருப்தியுடன் இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.